ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம சந்திரகலாவோட சுயரூபம் எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. நம்ம கார்த்தி செம மாசா வந்து அதை நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். புதையல் நகை கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்து தான் கை மாறுச்சு. அதனால் இந்த புதையல் நகையில் இருக்கக்கூடிய கைரேகை ஏதாவது ஒன்று இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தங்க கூட மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கைரேகை வச்சு கரெக்டாட்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வராங்க நம்ம கார்த்தி. இந்த இடத்துல சந்திரகலா சரியாக மாட்டிடுறாங்க. சந்திரகலாவோட கைரேகையை பார்க்கும்போது ஆமாம், இந்த நகையில் உள்ள கைரேகையும் இதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலாவுக்கு எப்பவும் போல சப்போர்ட் பண்ணி பேசும்போது நம்ம மயில் வாகனம் செம மாசா வந்து அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. அத்தை, இதையாவது நம்புங்க, அந்த அதிகாரிகளும் சொல்லியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு, இனிமேலாவது உங்களோட தங்கச்சி சந்திராவை பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் சந்திரகலாவை அதிகாரிகள் எல்லாரும் வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கார்த்தியும் அந்த சேட்டுக்கிட்ட எங்களுக்கு ஆதரவாக இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது அந்த சேட்டோ, நான் என்ன இதில் பெருசாக பண்ணிட்டேன், அந்த சிவனாண்டி போலி நகைன்னு தெரியாமலே அதை கொண்டு இங்கே வந்து தந்துட்டான். நானும் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நகையெல்லாம் ஒரிஜினல் தான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன உதவி பண்ணியிருக்கேன்? எது செய்தாலுமே நீங்கள் நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எது செய்தாலுமே நல்லதாக தான் இருக்கும். உங்களுக்கு உதவுனதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த சேட்டு சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும் சந்திராத்தை ஏற்கனவே சிவனாண்டி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே வீடு ஆதாரமாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே நம்ம அத்தை கிட்ட போய் காட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் முத்துவேல் இது எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க. முத்துவேலும், அட பாவிகளா, அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை பிளான் பண்ணியிருக்கீங்க, அப்போ அந்த நகை எல்லாமே போலி நகையா? அப்போ இது வரைக்கும் சேட்டும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்கானா? இது எதுவுமே தெரியாமல் நம்ம வேற அந்த பணத்தை வாங்கிட்டோமே, இதை உடனே நம்ம சிவனாண்டிக்கிட்டையும் சந்திராக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக முத்துவேலும் அந்த இடத்துலேருந்தே கிளம்புறாங்க. கரெக்டாக முத்துவேல் போகும்போது பக்கத்தில் உள்ளதை தட்டி விடும்போது அந்த சவுண்டு கேட்டுடுது. நம்ம கார்த்திய மயில் வாகனமோ, எப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே, வெளியில போய் பார்ப்போன்னு சொல்லும்போது அது முத்துவேலா இருக்குது. முத்துவேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு கண்டிப்பாக சிவனாண்டிட்டையும் சின்னத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லது கண்டிப்பாக போவான். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து முத்துவேலை துரத்தி பிடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மயில் வாகனமும் கார்த்திகிட்ட எப்படியுமே நம்ம இந்த வீடியோ எவிடன்ஸை நம்ம அத்தைக்கிட்ட காட்டினா அவங்க நம்பவே மாட்டாங்க, இப்போ என்ன செய்யறதுப்பா அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அதுக்கு வேறு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி என்னதான்ப்பா அப்படி சொல்லும்போது, சரி வாங்க வீட்டுக்கு போனால் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் 2-3 அதிகாரிகள் வராங்க. அவங்க கையில் புதையல் நகையும் இருக்குது. அதை பார்த்து சாமுண்டீஸ்வரியும் எதுக்காக இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் அதில் முழு விபரமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, வீட்டில் தானே இந்த புதையல் நகை இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க தான் இந்த செயலை செய்திருக்கமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும், வேற யாராக இருக்கோம், நீ தான் இந்த செயலெல்லாம் செய்திருப்ப, எனக்கு ஓ மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் சரி இவங்க வந்து செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது அப்படி சொல்லும்போது அந்த புதையல் நகையில் உள்ள கைரேகையை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், கண்டிப்பா இந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒருத்தங்க கைரேகை இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு அந்த இடத்துல பதட்டமாவே இருக்குது. இவன் இப்படி ஒரு வேலையை செய்வான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ மட்டும் அந்த கைரேகை வந்து மாட்டிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி எதுக்காக நம்ம வீட்டில் உள்ளவங்களே சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது நம்ம கார்த்தியும், வீட்டில் தானே இந்த புதையல் இருந்துச்சு, வீட்டில் இருந்து யாரோட உதவியும் இல்லாமல் வெளியில இந்த நகை போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க உதவி செய்திருக்காங்கன்னு நம்ம கார்த்தி அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ரேவதியும் அதான் அவங்க சொல்கிறாங்கல்லம்மா, நீ கொஞ்சமாவது கேளு, இதுக்கு பின்னாடி யாரோட சூழ்ச்சி இருக்கோ அது நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம கார்த்திக்கு ஆதரவாக இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கைரேகையை பதிக்க வைக்கிறாங்க. ஒருத்தர் கைரேகையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் பார்த்துட்டு இந்த கைரேகை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மயில் வாகனமும், என்ன சின்னத்தை அடுத்து நீங்கள் தான், எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, இவ்வளோ பதட்டப்படாதுங்க,
நீங்க எந்த தப்பும் பண்ணலைன்னா உங்க முகத்துல எதுக்கு இவ்வளவு டென்ஷன் தெரியுதுன்னு சொல்லும்போது சந்திரகலாவும் நம்ம மயில் வாகனத்தை பயங்கரமா வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சந்திரகலாவும் வேற வழியே இல்லாம அந்த கைரேகையை வைக்கிறாங்க. அங்க உள்ள அதிகாரிகளும் அந்த கைரேகையை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கைரேகை வந்து கரெக்டாட்டு மேட்ச் ஆகுது. அந்த புதையல் நகையில உள்ள அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இதுவும் சேமா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சந்திரகலா அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஐயோ! நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டே. இப்ப என்ன செய்யறது? அக்காவை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போது சாமுண்டேஸ்வரியும் என்ன எனக்கு தங்கச்சி சந்திராக்கா மேல எல்லாரும் சேர்ந்து பழிய போடலான்னு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒருபோதும் நான் நம்பவே மாட்டேன். அவளுக்கு கோவில் நகைகளை திருடுன்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு என் தங்கச்சி சந்திராவை நல்லா தெரியும். அவளை பத்தி எதுவுமே தப்பா பேசாதுங்க. உனக்கு மேல இருக்க தப்ப வந்து நீ ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு சந்திரகா மேல பழிய போடுறியான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சந்திரகலாவும் ஆமாக்கா நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஏன் மேல வீணாட்டு பழிய போட்டுறான் பாத்தியா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்து, இந்த வீட்டுல இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாத்தியா இப்ப கடைசியில உன் கூட இருக்க என்னையே இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படி சொல்லும் போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, இனிமே இந்த வீட்டுல வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சியா? இனிமே நான் உன்னை இந்த வீட்லயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சரியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ரேவதியும் என்னம்மா நீ புரிஞ்சுக்காம பேசுற? இவ்வளவு தூரத்துக்கு அந்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றாங்கல்ல அந்த சித்தியோட கைரேகையும் இந்த கைரேகையும் எல்லாம் சேமா தான் இருக்குன்னு. அப்படி இருந்த பரமும் ஏன் தான் இப்படி நம்பாம இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் நான் எல்லாம் கண்டிப்பா இதுல நம்பவே மாட்டேன். என்னோட தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு சொல்லிட்டு சந்திராவுக்கே ஆதரவா இருக்காங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம மயில் வாகனமோ என்னத்தை நீங்க இன்னுமா அந்த சின்னத்தையே நம்பிட்டே இருக்கீங்க? இன்னொன்னு நான் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. அதுல சந்திரகலாவும் நம்ம சண்முக பாண்டியோட ஒய்ஃபும் பேசினது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல சந்திரகலா தெளிவாட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புதையல் நகையெல்லாம் எடுத்து தந்தா அதுலேருந்து 100 சவரன் நகையை உன்னோட ஹஸ்பண்ட் திருடுவானா? அதை நான் சும்மா விடுவேனா? ஒழுங்கு மரியாதை அந்த 100 சவரன் நகையை என்கிட்ட தந்துருன்னு சொல்லிட்டு அந்த பேக்ல நகை வாங்கினது எல்லாமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதை பார்த்த நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சந்திரகலாவும் இப்ப என்ன செய்யறது? அக்கா வந்து இதை பத்தி கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரி அதை பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம சந்திரா இத்தனை நாளா நம்ம கூட இருந்துட்டு இவ்வளோ பெரிய துரோகம் செய்திருப்பாளா? யாரை நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னக்கா இவங்க சொல்றது எதுவுமே நம்பாத, நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது. நான் கோவில் நகையை திருடி என்ன செய்ய போறேன்னா எதற்காக நான் இப்படிலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும் போது நம்ம மயில் வாகனமோ என்ன சின்னத்தை இன்னுமா அவங்களுக்கு புரியல? இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல இந்த கோவில் நகைகளை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் இன்னொரு வீடியோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரகலாவும் பேசுறது எல்லாத்தையுமே மயில் வாகனமா அந்த இடத்துல போட்டு காட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட சாமுண்டேஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். சந்திரகலா இந்த வாட்டி சரியா மாட்டிட்டாங்க. சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரகலாவை பார்த்து சந்திரா இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, வர வர யார் நல்லவங்க கெட்டவங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. நம்ம கார்த்தி செம மாசா வந்து இனிமே புதையல் நகையை திருடின இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அதிகாரிகளை கூப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.